எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம மகேந்திராவிலிருந்து லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய மகேந்திரா ஓஜா 2124 டிராக்டரை பற்றி பார்க்க போகிறோங்க. நம்ம எந்த ஒரு டிராக்டரை பற்றி சொன்னாலுமே அதோட இன்ஜினில் இருந்து தான் ஆரம்பிப்போம். ஏன்னா ஒரு டிராக்டருக்கு இன்ஜின் அப்படிங்கிறது இதயம் மாதிரிங்க. ஸோ இந்த டிராக்டருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஜின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டரில் எவ்வளோ சிலிண்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 சிலிண்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த டிராக்டருடைய இன்ஜின் சிசி எவ்வளோ அப்படின்னா 1331 சிசி வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த சிசி அப்படின்னா கியூபிக் கெப்பாசிட்டி. இங்கே இருக்கக்கூடிய சிலிண்டருடைய அந்த கெப்பாசிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா 1331 அப்படிங்கிறது. ஸோ அடுத்ததாக இதோட இன்ஜின் ரேட்டட் ஆர்பிஎம் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2400 ஆர்பிஎம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆர்பிஎம் அப்படின்னா ரெவல்யூஷன் பெர் மினிட், அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 2400 தடவை சுற்றும் அப்படிங்கிறது அர்த்தங்க. ஸோ அடுத்ததாக இதில் கொடுத்துருக்கூடிய டார்க் வந்து பார்த்திங்கன்னா 83.1 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 24 ஹெச்பியில் 83 டார்க்குங்கிறது ரொம்பவே நல்ல டார்க்குங்க. ஸோ வந்து டார்க் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிராக்டரோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருமே எதிர்பார்க்கலாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க இப்போ ரொட்டவேட்டர் போட்டு விழும்போது. ஸோ டார்க் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு மேடில் ஏறும்போதாக இருக்கட்டும், இல்லை லோடு இழுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த டிராக்டரில் இன்ஜினுக்கு எவ்வளோ ஹெச்பி இருக்குது அப்படின்னா 24 ஹெச்பி. ஸோ பிடிஓடைய ஹெச்பி எந்த அளவுக்கு வருது அப்படின்னா, பிடிஓக்கு பவர் எந்த அளவுக்கு வருது அப்படின்னா 20.6 ஹெச்பி வந்து வருதுங்க. அதாவது இது வந்து இன்ஜினோடைய பவரில் வந்து பார்த்திங்கன்னா 85%. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிராக்டரோட இன்ஜின் பவர்லேருந்து 85% வந்து பார்த்திங்கன்னா பிடிஓக்கு வந்து கிடைக்கணும். ஸோ அது இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குதுங்க. ஸோ இங்கே நம்ம இந்த பிடிஓ எதை வச்சு செக் பண்ணோம் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 பிளேடு இருக்கக்கூடிய ரொட்டவேட்டர் இருக்குது. ஸோ அந்த ரொட்டவேட்டர் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபீல்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கல் நிறையா இருக்குங்க. சின்ன சின்ன குட்டி குட்டி பாறைகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஏன்னா மலை அடிவாரம். ஸோ அந்த பாறைக்கு நடுவில் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கியர் பாக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த டிராக்டரோட பிளாட்ஃபார்முங்க. ஸோ பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக கொடுத்துருக்காங்க கால் வைக்கிறதுக்கு. ஸோ பிளாட்ஃபார்ம் இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தொந்தரவுமே கிடையாது கால் வைக்கிறதுல. ஸோ இப்போ நம்ம இதோட கியர் பாக்ஸை பற்றி பார்க்கலாம். கியர் பாக்ஸ் இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் மிஸ் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க வித் ஷட்டல் ஷிஃப்ட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. ஷட்டல் ஷிஃப்ட் அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம ஃபார்வர்டில் எந்த கியர் எந்த ஸ்பீடில் போகிறோமோ அந்த ஷட்டல் ஷிஃப்ட்டுங்க இருக்குது இல்லையா, இது எனேபிள் பண்ணணும்னா ரிவர்ஸ்லேயும் அதே ஸ்பீடில் வந்து பார்த்திங்கன்னா போகுங்க. ஸோ இப்போ இதில் இப்போ ஷட்டல் ஷிஃப்ட் கொடுத்துருக்காங்களே கியரோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ கியரோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டில் 12 ரிவர்ஸில் 12 வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீப்பர் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ எக்கச்சக்கமான கியர் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால நமக்கு நிறைய ஸ்பீடு வேரியேஷன்ஸ் வந்து கிடைக்குது. அதனால் நம்ம நிறைய இம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து பயன்படுத்திக்கலாம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வாட்டர் பம்பு, அல்டர்னேட்டரு, ரொட்டவேட்டரு, ஸ்ப்ரேயரு, மல்ச்சரு, அதுக்கப்புறமா மினி ரிவர்ஸ் சம்பிப்ளோ வரைக்கும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ டிராக்டர்லேயே இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மை ஓஜா, ப்ரோ ஓஜா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்து இந்த டிராக்டர் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை 27 ஹெச்பிக்கு மேலே நீங்கள் ஓஜா சீரிஸில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரோபோஜா வந்துடும். அதாவது நீங்கள் இப்போ லிவரில் பார்க்குற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் பட்டன்ஸில் வந்துடும். அது மட்டும் இல்லை அங்கே நீங்கள் சாவி போடுறதுக்கான ஆப்ஷனே இருக்காது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் கீ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். இதில் கொடுத்துருக்கக்கூடிய பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் இம்மர்ஸ்டு பிரேக் கொடுத்துருக்காங்க. அது ஆயில் இம்மர்ஸ்டு பிரேக்னா அதுக்கான அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயில் மூழ்கக்கூடிய பிரேக். ஸோ இதோடைய லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்குங்க. கிளச்சின் பார்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கிளச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிங்கிள் கிளச் கொடுத்துருந்தாலும் பிடிஓக்கு ஒரு ஆப்ஷன் வந்து வச்சுருக்காங்க. அதை வந்து பிடிஓ பற்றி சொல்கிறப்ப உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஷேரிங்க. ஸோ இந்த பவர் ஷேரிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டில்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்த லிவர் வந்து மூவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேரிங் வந்து இப்படி வந்துடும். இப்போ ஸ்டேரிங்கோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இங்கே இருக்கு இல்லையா, இதை நம்ம லைட்டாக லூஸ் பண்ணிட்டனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லூஸ் பண்ணிவிட்டு இங்கே டைட் பண்ணிக்கலாம். நமக்கு ஸ்டேரிங் வந்து ஹைட்டாக வேணும்னா இப்படி வச்சுக்கலாம், இப்படி ஓட்டிக்கலாம். ஸோ நம்ம ஹைட்டை பொறுத்து இருக்குது நமக்கு எந்த அளவுக்கு இருக்கோ. ஸோ வந்து ஒரு ஸ்டேரிங்கில் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இதுக்காக கொடுக்குறாங்க அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்கள். ஸோ நமக்கு திரும்ப வேணாம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீழே அழுத்திட்டு லாக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே லாக் கொடுத்துட்றாங்க. ஒரு ஸ்டேரிங்கில் இவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கிறது எதுக்காக அப்படின்னா டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேரிங் பிடிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வசதிகள் பண்ணி கொடுத்தா அவங்க இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து வந்து வண்டி ஓட்டுவாங்க. அதுக்காக தான் இவ்வளோ கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஒரு ஸ்டேரிங்க்கு இவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிராக்டரோட குவாலிட்டி இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் அப்படின்னா 22 லிட்டர் வந்து டீசல் டேங்க் கெப்பாசிட்டியாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பேனட் ஓப்பன் பண்ணுறது ஈஸிங்க. இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா
அதுக்கு ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை இப்படி அழுத்திட்டோம்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேனட் வந்து இங்கே ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா அதுவே வந்து நின்றுடுச்சு இப்போது. ஸோ இப்போ பேனட் ஓப்பன் பண்ணதில் இங்கே என்னென்ன உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன்னா, கொடுத்துருக்கூடிய ஏர் ஃபில்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா ட்ரை டைப் வந்து கொடுத்துருக்காங்க. பொதுவாக முன்னாடி சொல்கிறது தான் 50 ஹெச்பிக்கு மேலே தான் ட்ரை டைப் கொடுப்பாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா 24 ஹெச்பியிலே ட்ரை டைப் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த டஸ்ட்லாம் இங்கே சேர்ற இடம். ஸோ இதில் டஸ்ட்டு சேரும். கடைசியாக அந்த டஸ்ட்டு எடுத்து நம்ம அப்படியே வந்து க்ளீன் பண்ணிக்கலாங்க. ரேடியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கூலண்ட் தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அதோடைய ஸ்டோரேஜ் எவ்வளோ அப்படின்னா 5 லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரேடியேட்டருக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா 3.6 லிட்டர் வந்து இன்ஜின் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்ததாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கியர் பாக்ஸ்க்கு எவ்வளோ ஆயில் அப்படின்னா, ஸோ கியர் பாக்ஸ் மட்டும் இல்லை, க்ரௌனு, கியர் பாக்ஸு, ஹைட்ராலிக்ஸு, பவர் ஸ்டேரிங், பிரேக் இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 22 லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே இந்த ஃப்ரண்ட் ஆக்சல் இருக்கு இல்லையா 4 வீல் டிரைவுக்கு, இந்த ஃப்ரண்ட் ஆக்சலுக்கான ஆயில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3.5 லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஆக்சலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டிராக்டரில் ஏரிடிசி இருக்குது. ஏரிடிசி அப்படின்னா ஆட்டோமேட்டிக் டெப்த் அண்டு டிராஃப்ட் கண்ட்ரோலுங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மேடு பள்ளமான இடங்கள்ல அதுவே வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கலப்பையை வந்து மேலே ஏற்றுறது எல்லாமே வந்து பார்த்துக்கும். அந்த சென்சார் இருக்குது. ஸோ இங்கே நான் முன்னாடியே ஒன்று சொல்லணும்னு நினச்சல, பிடிஓக்கு வந்து பார்த்திங்கன்னா வெட் பிடிஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இது வந்து எலக்ட்ரிக்கல் வெட் பிடிஓன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இபிடிஓட வேலை என்ன அப்படின்னா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கிளச் கொடுத்துருக்கப்போ நீங்கள் கிளச்சை மிதிச்சிங்க அப்படின்னா பிடிஓ வந்து ஆஃப் ஆகிடுங்க. ஸோ நீங்கள் இந்த வெட் பிடிஓ வந்து பார்த்திங்கன்னா இப்படி எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிளச்சை மிதிச்சாலும் வந்து பார்த்திங்கன்னா பிடிஓ வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்குங்க. இதான் முன்னாடியே சொல்லணும்னு நினச்சேன். பிடிஓவில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. 540 எக்கனாமிக்கல் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ 540 எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஹார்டான சாயிலுக்கு வந்து 540 யூஸ் பண்ணிக்கலாம். 540 எக்கனாமிக்கல் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் சாயிலுக்கு வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ பிடிஓட ஸ்பீடெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ஹைட்ராலிக் லிஃப்டிங் கெப்பாசிட்டி 24 ஹெச்பிக்கு எவ்வளோ வந்து ஹைட்ராலிக் லிஃப்டிங் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 950 கேஜி வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1 டன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா ஹெவியான இம்ப்ளிமெண்ட்ஸை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த டிராக்டரில் வந்து பயன்படுத்திக்க முடியுங்க. ஸோ அடுத்ததாக டயர் சைஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரியரில் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா 8.3க்கு 20ங்கிற டயர் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. அதுவே ஃப்ரண்ட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா 180க்கு 85 அப்படிங்கிற டயர் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. மஹேந்திராவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர் பிளேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கொடுத்துருப்பாங்க. மஹேந்திரா 2124 ஓஜா அப்படிங்கிறது. ஸோ குறிப்பாக நான் எதுக்காக காட்ட வரேன்னா மந்த் அண்ட் இயர் ஆஃப் மேனுஃபேக்சரிங், எந்த மாதம் இதை மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 7வது மாதம் ஜூலை 2023 வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக வந்து இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த எஸ்எஃப்சி அப்படிங்கிறது தான். எஸ்எஃப்சி அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஃபியூவல் கன்சப்ஷன் அப்படின்னு அர்த்தங்க. ஸோ இதிலே வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து ஒரு ஹெச்பி வந்து 1 ஹவரில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கிராம் வந்து பார்த்திங்கன்னா டீசல் எடுத்துக்குது அப்படிங்கிறது இங்கே போட்டிருக்கிறாங்க. 213.27 கிராம் டீசல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெச்பி 1 ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்குதுங்க. அப்போ முன்னாடி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோவாட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோதாங்க வித்தியாசம். ஸோ இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த மினி டிராக்டரில் என்னெல்லாம் ரொட்டவேட்டர் நம்ம பிளேடு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 16, 20, 24 இந்த 3 ரொட்டவேட்டர் நம்ம வந்து தாராளமாக பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லை, இதோடைய வீல் பேஸை வந்து நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது 3.4 அடி வந்து பார்த்திங்கன்னா வீல் பேஸ் வந்து இருக்குது. இதை வந்து நம்ம 3 அடியாகவும் குறைச்சிக்கலாம், இல்லை 3.5 அடியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வீல் பேஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா லோ ஃபஸ்ட்டு கியர், அப்புறம் லோ செகண்ட் கியரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொட்டவேட்டர் வந்து ஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க. 2 டிஃப்ரெண்ட்டான டிரைவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட ஃபீட்பேக் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணுவோம். மறக்காமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த டிராக்டரோடைய ஃபார்மல் ஃபீட்பேக் வந்து நெக்ஸ்ட்டு வருங்க, அதை கேளுங்க. வணக்கம், என்னுடைய பேர் ரவி. சேலம் மாவட்டம் கருமந்துறை கிராமத்தில் பேசுகிறோம். டிராக்டர் வந்து ஒரு 10 நாள் ஆகுது வண்டி வாங்கி. இதுக்கு முன்னாடி வண்டி வச்சுருக்கோம். 585 வச்சுருக்குறோம், 225 வச்சுருக்கேன், 245 வச்சுருக்கோம். ஒரு 5-6 வருஷமாக வண்டி அனுபவத்தில் இருக்கோம். இந்த வண்டி புதுசாக வந்து எடுத்துருக்குறோம். இதனுடைய ஹெச்பி பார்த்திங்களா 24 ஹெச்பி வரும். பாக்கு தோப்பு ஓட்டுறதுக்கு, சவுக்கு தோப்பு ஓட்டுறதுக்கு, சேடை ஓட்டுறதுக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி வயல் ஓட்டுறதுக்கெலாம் நல்லாயிருக்கும் ஃபீல்டு. மணிக்கு 2 லிட்டர் தான் டீசல் போகும். எங்களுடைய ஏரியா வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக குட்டி குட்டி வயலாக இருக்கும். அது ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஓட்டுறதுக்கு இந்த வண்டி நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வண்டி எடுக்கிறோம். மகேந்திராவை பொறுத்தளவுக்கு சர்வீஸுக்கு
ஆத்தூர்லேருந்து வருவாங்க, இல்லை கள்ளக்குறிச்சிலேருந்து வருவாங்க. மற்ற கம்பெனியை விட மகேந்திரா பார்த்தீங்களாக்க சர்வீஸ் டைமு கூப்பிட்டா அந்த டயத்தில் வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க. பொருளுக்கும் பார்த்தீங்களா நம்ம வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து அலைய தேவையில்லை. ஃபோன் பண்ணி சொல்லிட்டா போதும், ஆர்டர் பண்ணால் அவங்க பொருளை கொண்டு வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. மலைப்பகுதி அப்படிங்கிறதுனால மகேந்திரான்றது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் மகேந்திராவை விரும்புகிறோம். நன்றி, வணக்கம். மாணிக்கம், பெருஞ்சூர். தியேட்டருக்கு இறக்கத்துலேருந்து மேட்டில் ஓட்டு வந்தேன். நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு. பரவாயில்ல, எப்படி வளைச்சாலும் வளையுது நல்லா வண்டி. பரவாயில்ல. நம்ம ஊர் வயல் கரடு முடாக இருக்கும். அதுலேயே ரொட்டேட்டர் போட்டு ஓட்டினோம், நல்லா இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர் ஃபீட்பேக்கெல்லாம் வந்து கேட்டிருப்பீங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மகேந்திரா ஓஜாவில் எந்த டிராக்டர் மாடலை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணோம் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சினா லைக், ஷேர், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.